ஜெயா டிவிக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமமா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். வரமிளகா பூண்டு சாதம். இந்த வரமிளகா பூண்டு உளுத்தம் பருப்புலாம் போட்டு வீட்டில் அரைச்சி துவையல் மாதிரி பண்ணுறாங்க. நான் அதை அப்படியே கொஞ்சம் ரைஸை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பூண்டு இருக்குது, இந்த வரமிளகா, புளி. அதாவது அந்த பூண்டோட வாசம், வரமிளகா காரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி போட போகிறோம். அந்த புளிப்புத்தன்மை, இந்த வாசம், காரம், புளிப்பு, இந்த மூணும் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டக்குன்னு எதோ ஒன்று பண்ணணும்னு வச்சிங்கன்னா அப்போ இந்த 3 பொருளை போட்டு டக்குன்னு அரைச்சி உடனே டாஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தி பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருக்கேன். வரமிளகாய் பூண்டு சாதம் தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 6 நம்பர், பூண்டு 15 20 பல், வேக வச்ச சாதம் 1/2 கப்பு, உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு புளி ஒரு சின்ன துண்டு, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் வாசம் நல்லா கொடுக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் நல்லெண்ணெய் தான் முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சியில் போட்டு இந்த பூண்டு வரமிளகா அரைக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த வரமிளகா இருக்குல்ல, இந்த வரமிளகாவை இதில் போடுறேன். இங்கே பாருங்கள், காரத்துக்கு ஏற்றவங்க வரமிளகா. அதுக்கப்புறம் பூண்டு நீங்கள் தோல் உடிச்சும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். அதிகமாக கன்சியூம் பண்ணிங்கன்னா தோல் எடுத்துகிட்டு போடுங்க. சும்மா கொஞ்சமாக பண்ணிங்கன்னா உனக்கு தவறு எதுவுமே இல்லை. இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. இதோட கொஞ்சம் மிளகா தூள் லைட்டாக, ஏன்னா இந்த மிளகா காரம் கொடுக்கும், கொஞ்சம் கலர் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா காரத்துக்கு இது போட்டிருக்கோம். இதோட ஒரு 4 பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு இதை அரைக்கும் போது நீங்கள் எப்படி அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நைஸாக பேஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் தேவையில்லை. கொஞ்சம் குறை பக்கத்தை அரைக்கிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போட்ட உடனே டக்குன்னு அரைஞ்சிச்சு, பார்த்தீங்கன்னா ரெடி. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நல்லாவே அரைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லாவே அரைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு லைட்டாக ஒரு ஓட்டு, சிட்டிக்கு தண்ணி மட்டும். அதாவது தண்ணினா இங்கே பாருங்கள், ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் போதும். அதாவது அந்த வரமிளகா போட்டல, அந்த வரமிளகா மட்டும் அங்கங்கே விதையாக இருக்குது, அது அரைக்க மட்டும் தான் தேவை, பூண்டுலாம் தேவைப்படாது. அவ்வளோதான், தலைவர் ரெடி ஆகிட்டார். இங்கே பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குறை பக்குவத்துக்கு. இந்த பக்குவத்தை நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு அரைச்சிடறோம். அப்படி எடுத்து வச்சுங்க, நல்ல வாசம் கொடுக்கும், கமகமன்னு இந்த பூண்டோட வாசத்துக்கு. இப்போது எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புளி இருக்குல்ல, இந்த புளி 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று கரைச்ச புளியாக போடலாம், இல்லை எனக்கு கரைக்கிறதுக்கு டைம் இல்லை, ஊறக்கு டைம் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் நமக்கு பாருங்கள், ஒரு சிட்டி கருப்புளி எடுத்து சும்மா இன்னொரு ஷார்ட் அவுட்டு, நான் இதெல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல இந்த புளி இருக்குல்ல, இந்த புளியும் இதில் போட்டு ஒரு ஓடு விட்டிக்கலாம். அப்படின்னா அந்த புளி, இந்த பூண்டு, வரமிளகாய் எல்லாமே உங்களுக்கு அது நல்லா அரைஞ்சிடும். அப்போது சிட்டி தண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளி எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும், கரைஞ்சிருக்கும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த உள்ளே இருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்துட்டு யூரின் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுன்னா கையில் எடுத்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வீட்டில் அரைக்கிறது பாருங்கள், சரிதா? இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். ஆனால் அந்த பேஸ்ட் பக்கம் வந்துச்சு பாருங்கள், குறைன்னு இருக்கா அந்த பூண்டெல்லாம். இது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளி போடுறோம். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு போடுங்க. இந்த உளுத்தம் பருப்பு நம்ம என்ன பண்ணோம்னா, இது துவையல் பண்ணும்போது வறுத்துட்டு அதில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே குக் பண்ணுவோம். ஒரு பொடி மாதிரி பண்ணுவோம். ஒரு சட்னி மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம் பருப்பை நம்ம தாளிப்பில் நம்ம போடுறோம். இந்த உளுத்தம் பருப்பை நல்லா தாராளமாக போடுங்க, கம்மியாக போடாதீங்க. ஏங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்த பிறகு நல்லா வாசனை கொடுக்கும். அதே டைமில் அந்த கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் உளுத்தம் பருப்பை இங்கே இடத்துல போட்டுறேன். கொஞ்சம் கோல்டன் கலர் மாறுதா, லைட்டாக மாறுது, ஒரு 20% கலர் மாறி இருக்கும்.
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா போடுங்க. இது நல்லா வாசமாக இருக்கும். அந்த பூண்டு இருக்கிறதுக்கு பூண்டு எக்ஸ்ட்ரா போனாலும் தவறு எதுவுமே இல்லைங்க. வரமிளகா தான் அதிகமாக போடாது, சரிங்களா? இது நல்லா அப்படி போடுறேங்க. ஒரு 4 பச்சை கருவேப்பிலை இதை போடுங்க. போட்டுட்டு இன்கேஸ் உப்பு தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு போடலாம், இல்லை ரைஸ் மேலேயும் நீங்கள் போடலாம். ரைஸ் போட்ட பிறகு நீங்கள் போடலாம். இப்போது இந்த மசாலாவோட இதை லைட்டாக அடிப்பட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கும், பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்படி வதக்க அந்த எண்ணெய் தன்மை தெரியாது. ரைஸ் போட்ட பிறகு சரியாயிடும். இதில் அந்த பூண்டு வரமிளகா குக் பண்ணுற அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்துடணும். வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரமிளகா அந்த நெடி போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பூண்டோட பச்சை வாசனை போயிடும். அந்த பூண்டோட வாசத்துக்கும் அந்த குக் பண்ண வாசத்துக்கும் இந்த புளியோட டேஸ்ட்டும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது இப்படி நல்லா குக் பண்ணுறோம். நல்லா காரசாரமாக இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, குழம்பு தேவையில்லை அப்படி சொல்லி யோசிப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பர் ரெசிபி. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான அந்த மசாலாவை இங்கே பாருங்கள், தெரியுதா? அந்த உளுத்தம்பருப்பு, வரமிளகா, அந்த புளியெல்லாம் குக் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆன பிறகு இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தை அப்படி மேலே போடுங்க. போட்டு நல்லா தாராளமாக கொத்தமல்லி அப்படியே சாதத்தில் அப்படியே போட்டு அப்படி எடுத்து வச்சுக்கேன், சூப்பராகும். இன்னொரு மெத்தட் சொல்லுவேன். சில பேர் சாதத்தை உதிரியாக இருந்தாலும் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வீட்டில் சாப்பிடும்போது என்ன பண்ணுன்னா, இந்த சாதத்தை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா, அப்படி லைட்டாக அந்த ஒன்றும் பாதியாக இந்த கொத்து போட்டாக்க மிக்ஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த லைட்டாக மசாலாவோட வெங்காயம் தக்காளோட மிக்ஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி லைட்டாக அப்படி கொத்தி விட்டுருவேன். அப்படி கொத்தி விடும்போது என்னன்னா அப்படி சாப்பிட்றதுக்கு சுடு சுட நல்லாயிருக்கும். கொத்தும்போது சூடு ஆறன பேருக்கு பண்ண விடாது. அடுப்பில் இருக்கும்போதே லைட்டாக கொத்துனீங்கன்னா அந்த கீழே அந்த லைட்டாக ஸ்மாஷ் ஆகும் சாதம். அந்த ஸ்மாஷ் ஆகும்போது அந்த பேனில் ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த ஒட்டுற பக்கத்தை திருப்பி இப்படி நோண்டி எடுத்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா அது வேறு மாதிரிங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை லைட்டாக அப்படியே சுட 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 ரெடி. இன்னும் ஆந்திரா போயிட்டு இருந்தீங்கன்னா கேட்பாங்க, ஆடா அப்படியே பூனோட வாசத்துக்கும் அப்படியே அள்ளி சாப்பிடலாம். சரியான சுட இருக்குது. இல்லை கையில் இப்படி எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி சாப்பிட்ருவேன், அப்புறமா சாப்பிட்றேன். இந்த மாதிரி சிம்பிள் ஈஸி டக்குன்னு பண்ண மாதிரி ரெசிபி சொல்லி கொடுத்துருவோம். கமகமையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி பார்க்குறேன். பாய், தேங்க்யூ ஆல்.